Hello students, good evening. Welcome to this science live class. So in this live class, we are going to discuss some important questions and very important compulsory problems, because you would have studied all the derivations, differentiate question, all those questions you would have studied, but compulsory problem is very important, right? Because you will be losing some marks in 2-mark compulsory as well as 4-mark compulsory, right? So we are going to discuss the important problems in both chemistry as well as in physics. So this 1 hour session is very important and will be very useful for you for the board exam, right? So now we are going to start with the compulsory problems for the 4 marks. In the 4 marks, we can see that compulsory problem where chemistry part it is asked. Okay, so in the chemistry problems, how to solve in each lesson, how the questions it is asked in a different manner, we are going to see that one. Before that, when you see the board exam or when you see any revision exams, you can see that generally the questions will be asked in a pattern like you can see. இப்போ நம்ம ஒரு கொஷின் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவாலுவேஷன்லேருந்து அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ 12 அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தோன்னா ஒரு 12ல் 8 to 9 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. ஸோ இப்போ புக் பேக் அப்ஜெக்டிவ்ஸ் நல்லா தரோவாக இருங்க. அந்த 1, 2, 3 இந்த மாதிரி இன்சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ வில் பி ஸ்டடிங் தட். பட் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எவாலுவேஷன் யூ ஷுட் பி தரும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் கொஷின். ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் 3 டெரிவேஷன்ஸ் இருக்கும், ரைட்? செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, F is equal to ma டெரைவ் பண்ணுவோம். Same way, law of conservation of linear momentum. And then on the third derivation, Newton's universal law of gravitation. So, the many derivation questions thorough இருக்கணும், because in every question paper, நம்மளுக்கு இந்த derivation questions கேட்பாங்க, like ideal gas equation, resistors in series and parallel, like that. And every question paper பார்த்தீங்கன்னா இந்த differentiate question இருக்கும். So, either in 2 mark or 4 mark, இல்லை 7 mark. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த டிஃப்ரென்ஷியேட் கொஷின் இருக்கும். எதர் இன் 4 மார்க் இட் செல்ஃப் 2 டிஃப்ரென்ஷியேட் கொஷின் கேட்பாங்க, இல்லை 7 மார்க்கில் ஒரு செக்ஷன் ஒரு டிவிஷனில் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் கொஷின் இருக்கும். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட் டிஸ்டிங்விஷ் கொஷின் எந்தெந்த லெசனில் இருக்கோ, எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டரில் மாஸ் அண்ட் வெயிட், ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படித்த ஒரு கொஷின், ரைட்? ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட் கொஷின் ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸில் நம்ம தரோவாக இருக்கணும். அண்ட் எவ்ரி லெசனில் பாயிண்டட் கொஷின் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் சாப்டர் நம்மளுக்கு லைட் அப்படின்ற லெசனில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும், இல்லை? அப்போது அந்த பாயிண்டட் கொஷின் ஈச் அண்ட் எவ்ரி லெசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய கொஷின்ஸ் நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும். அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஈச் அண்ட் எவ்ரி லெசனில் அந்த லாஸ், ஃபர்ஸ்ட் லெசனில் இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் தேர்ட் லா அண்ட் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்கும். ஸோ இதை எல்லா லெசன்லையும் லாஸ் எல்லாமே தரோவாக இருக்கணும். அண்ட் பயாலஜியில் இந்த டயக்ராம்ஸ், டயக்ராம் ரிலேட்டட் 7 மார்க் கேட்பாங்க, இல்லை 2 மார்க் ஆர் 4 மார்க்கில் இந்த டயக்ராம்ஸ் மட்டுமே they will be asking. ஸோ இது எல்லாமே நீங்கள் தரோவாக இருப்பீங்க. பட் அந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் இன் ஃபிசிக்ஸில் ஆர் கெமிஸ்ட்ரியில் எந்த பார்ட்லையும் நம்மளுக்கு 2 மார்க்கில் இல்லை 4 மார்க்கில். ஸோ we are going to solve for every lesson. So first we'll start with chemistry and then we'll go for physics. Okay, so commentsல கொஞ்சம் interactive-ஆ இருங்க. So if you know the answer you can put it in the comments. Okay, so first we are going to start with the chapter 11. So chapter 11, carbon and its compounds, it is very important lesson, right? So chapter 11ல நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டா என்னென்ன படிச்சிருக்கணும் முன்னாடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொஷின் அதில் இருக்குது, சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் அதில் ஹோமோலோகஸ் சீரீஸ் நம்மளுக்கு அது 4 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 7 மார்க்லையும் கேட்பாங்க. ஹோமோலோகஸ் சீரீஸ் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே தரவாக இருக்கணும். அண்ட் தென் அந்த லெசனில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி கொஷின் 4 மார்க்கில் நம்மளுக்கு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த சாப்டர் 11ல் நம்மளுக்கு அந்த ஹாட்ஸ் கொஷின் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 2 கொஷின் தான். ஸோ அப்போ அந்த ஹாட்ஸ் கொஷினில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாட்ஸ் கொஷின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஐயூபேக் நேம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஐயூபேக் நேம் பேஸ் பண்ணி கொடுத்ததில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அன் ஆல்கஹால். ஸோ அந்த லெசனில் நம்ம 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நம்ம படிச்சிருப்போம், ஆல்கஹால், கீட்டோன், ஆல்டிஹைட், கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி, ரைட்? ஸோ ஒரு ஆல்கஹாலோடைய ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, C4H10O. ஸோ த லோக்கண்ட் நம்பர் ஆஃப் த OH குரூப் இஸ் 2. ஸோ அதில் 3 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ட்ரா இட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, கிவ் இட்ஸ் ஐயூபேக் நேம், is it saturated or unsaturated, right? So அப்போ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாலிகுலர் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்க, C4H10O, right?
ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் ஒரு ஆல்கஹால் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னதுனால அதில் OH குரூப் இருக்கும். ஓகே, ஸோ அந்த OH குரூப் எங்கே இருக்கும் அப்படின்றதும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ த லோக்கண்ட் நம்பர். ஸோ லோக்கண்ட் நம்பர்னா என்ன மீனிங்? அந்த OH குரூப் எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கும், ரைட்? ஸோ அப்போ அதோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்மில் நம்ம ட்ரா பண்ணணும். அண்ட் அதோட IUPAC நம்பர் கொடுக்கணும். அந்த IUPAC நேம் நம்ம அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நேம் பண்ணுவோம்ல. அண்ட் தென் you should tell whether the compound is saturated or unsaturated, right? So அப்போ இந்த காம்பவுண்ட் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சரலாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கார்பன்ஸ் இருக்கா. We'll write the 4 carbons straight like this: 1, 2, 3, 4 carbons, and we can put a single bonds in between each carbon. அண்ட் இந்த கார்பனில் நம்ம என்ன பண்ணலாம்? நம்பரிங் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு லோக்கண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. லோக்கண்ட் நம்பர்னா என்ன மீனிங்? அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இங்கே லோக்கண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 2, ரைட்? ஸோ அப்போ நம்ம கார்பனில் நம்ம நம்பரிங் பண்ணும் போது, இஃப் ஐ டேக் திஸ் அஸ் ஃபர்ஸ்ட் கார்பன், திஸ் இஸ் செகண்ட், this is third, and this is fourth carbon, right? அப்போ செகண்ட் கார்பனில் OH group attach ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த OH group attach ஆயிருக்கு செகண்ட் கார்பனில். I'm going to put that OH group. So and then you know that கார்பனில் நம்மளுக்கு each carbon will form 4 bonds, right? ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு பாண்ட் போட்டிருக்கோம். அப்போ இன்னும் எத்தனை பாண்ட்ஸ் கார்பனுக்கு தேவை? கார்பனுக்கு ஒரு பாண்ட் இருக்கா. அப்போ இன்னொரு பாண்ட் நம்ம ஹைட்ரஜன்ஸ்க்கு கொடுக்கணும். அப்போ எத்தனை ஹைட்ரஜன்ஸ் நம்ம இங்கே போடலாம்? we can put 3 hydrogens, right? So CH3. செகண்ட் கார்பனில் பார்த்தீங்கன்னா how many bonds are there? 3 bonds are present, right? இப்போ 3 bondsனா இன்னும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் போதும்ல, பிகாஸ் கார்பன் 4 bonds ஃபார்ம் பண்ணும். ஸோ எஸ். So some students they given the answer directly in the question. Kanishka, so directly அவங்க IUPAC நேம்க்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம IUPAC நேம் தான் போடுவோம், பட் அவங்க டைரெக்டாகவே IUPAC நேம் ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஸோ தேர்ட் கார்பனில் பாருங்கள் 2 பாண்ட்ஸ் இருக்கா. அப்போ அந்த 2 ஹைட்ரஜன் இஸ் நீடட், ரைட்? அண்ட் த ஃபோர்த் கார்பன் where you are having only 1 bond, அப்போ எத்தனை ஹைட்ரஜன்ஸ் ஆர் நீடட்? 3 hydrogens, right? So this is the structural formula for this compound. அப்போ இந்த structural formula எழுதுறதுக்கே they will be giving 1 mark or 2 marks. If they are asking in 4 mark question, they will be splitting, right? So this is the first question's answer. What is the second question? We have to give the IUPAC name. So IUPAC nameனா ஒரு காம்பவுண்டை நம்ம நேம் பண்ணணும். அப்படின்னா ஒரு காம்பவுண்டை நேம் பண்ணணும்னா we should know, we should have that 3 different components in a compound. என்னென்ன components இருக்கும்? root word இருக்கும், right? So root word will be there, and we should have that primary suffix and will be having a secondary suffix, right? And some functional groups will be taking as prefix, but in the functional group நம்ம alcohol தான் இருக்கிறதுனால we'll be taking it as suffix only, right? So what is the root word? So எத்தனை carbon atoms இந்த compoundல இருக்கு? How many carbon atoms? 1, 2, 3, 4, right? So 4 carbon atoms. Now what is the root word we'll be using? Yes, bute. So root word is what? Bute, right? And second, primary suffix. What is primary suffix? என்ன type of bonds இருக்கு? பாருங்க எல்லாமே single bonds தானே. So if you are having only single bonds, we'll be using that primary suffix what? ane, right? And secondary suffix, you can see that it is having the functional group OH, right? So OH functional group இருக்கு அப்படின்னா the OH functional group எதில் end ஆகும்? Yes, all, right? So the functional group end with all, but எந்த இடத்துல அந்த functional group இருக்குன்னு சொல்லணும், right? Which functional group is present? alcohol. பட் எந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அவங்களே அந்த லோக்கல் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ செகண்ட் கார்பனில் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஸோ டு ஆல். ஸோ அப்போது வென் யூஆர் நேமிங் த காம்பவுண்ட், அதில் பார்த்தீங்கன்னா 2 வவல்ஸ், அங்கே பிரைமரி சஃபிக்ஸில் முடிகிறதும் ஒரு வவல் தான், செகண்டரி சஃபிக்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதும் வவல் தான். ஸோ அப்போ அதில் ஒரு வவல் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம், ரைட்? ஸோ அப்போ இந்த ஈயை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அப்போ பியூட் and to all. Okay, so yes, some of them they given the answer for the other questions. So what is the third question? It is saturated or unsaturated. Saturated meaning what?
it will be having only single bonds, right? So unsaturated means it will be having double bond or triple bond. So upon the saturated and unsaturated அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம், அந்த காம்பவுண்டில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா saturated. If it is having double bond or triple bond, it is what? Unsaturated. So one student given the correct answer, saturated. Radhi has given. So saturated, because this compound is having what? Only single bond. So the compound is what? Saturated. Okay, shall we move on to the next question? Yes, correct. Saturated is the correct answer. So next one, it is based on the esterification. So in the lesson, esterification is very important question, right? So what is the meaning of esterification? So esterification is nothing but ஒரு compound, ஒரு reaction, ஒரு ஆசிடுக்கும் ஒரு ஆல்கஹாலுக்கும் இடையில ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா it will be forming a compound. That compound will be having a fruity smell or sweet smelling, that is called as ester. So அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் நம்ம esterification அப்படின்னு சொல்லுவோம். So that esterification, it is done by the reaction between an alcohol and an acid, right? So esterification Okay, so now we'll start on with this esterification problem, which is given in the second HOTS question. So esterification அப்படின்ற process அப்படின்னா என்ன meaning? So ஒரு reaction இருக்கு அப்படின்னா ஒரு reactionல reactants இருக்கும், right? So அந்த reactantsல if you are having an ester. Okay, so what is esterification? So esterification அப்படின்னா என்ன reaction? It is a reaction between an acid, ஒரு carboxylic acid, ஒரு alcohol கூட react பண்ணும் in presence of concentrated sulfuric acid. So it forms an ester. So this reaction is called as what? Esterification. So நம்ம textbookல என்ன acid எடுத்திருப்பாங்க, என்ன alcohol எடுத்திருப்பாங்க, அப்போ என்ன ester form ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, when you see that it is ethanoic acid they will be taking. So what is ethanoic acid? So ethanoic acid, it is, eth means two carbons, right? So eth means two carbon, an means single bond, oic acid means it will be having that carboxylic acid group. So COOH. So one of the carbon la COOH group will be present. So அப்போ இன்னொரு கார்பன்ல ஒரு பாண்ட் தான் நம்ம போட்டிருக்கோம், அப்போ CH3COOH. So this is ethanoic acid. So when this ethanoic acid reacts with an alcohol, it will be forming an ester. So அப்போ என்ன alcohol நம்ம டெக்ஸ்ட் புக்ல எடுத்திருப்பாங்க அப்படின்னா, it will be what? It is ethanol. So ethanol means it is two carbons, eth, and an means it is single bond, and all means OH group. So OH group will be attached to the carbon. So this carbon will be having 3 hydrogens and this carbon will be having what? 2 hydrogens, right? So when these acid and alcohol react பண்ணுச்சுன்னா in presence of concentrated sulfuric acid, what will happen means the concentrated sulfuric acid role என்ன அப்படின்னு பார்த்தோம்னா water remove பண்ணும். So அந்த compoundல இருந்து water remove பண்ணும். So அப்போ HOH. So water remove ஆச்சுன்னா it will be forming CH3COO
and then in the CH2 கொண்டு போய் நம்ம attach பண்ணுவோம். So CH2 CH3. ஸோ இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த காம்பவுண்டு நம்ம எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஸ்டர் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்டுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும், ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். ஸோ ஒரு நல்ல ஃப்ரூட்டி ஓடர் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க. ஸோ ஹார்ட்ஸில் அது செகண்ட் கொஷின். அப்போ அதில் நம்மளுக்கு அந்த க்ளூ கொடுப்பாங்க, அந்த எத்தனாயிக் ஆசிட். ஸோ மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கிவன் கரெக்ட் ஆன்சர். எப்சிபா, கனிஷ்கா அண்ட் லக்ஷிதா எல்லாருமே அந்த எத்தனாயிக் ஆசிட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ இந்த கொஷின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் எக்ஸாமில் வந்துச்சுன்னா, அப்போது அந்த எத்தனாயிக் ஆசிட்க்கு ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனாயிக் ஆசிட்க்கு இன்னொரு நேம் அசிட்டிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அசிட்டிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அப்போது இந்த எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஷனில் ஒரு க்ளூ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது செகண்ட் ஹார்ட்ஸ் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க, an organic compound A is widely used as a preservative. ஸோ அப்போ அந்த ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்ற க்ளூ வச்சு இட் இஸ் எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட். அண்ட் ஹேஸ் த மாலிகுலர் ஃபார்முலா C2H4O2. ஸோ நம்மளுக்கு அந்த ஆசிடில் 2 ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஓகே கரெக்ட், ஸோ அது எத்தனாயிக் ஆசிட் தான் அப்படின்னு நம்ம அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். திஸ் காம்பவுண்ட் ரியாக்ட்ஸ் வித் எத்தனால் டு ஃபார்ம் அ ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். அந்த எஸ்டர்னு ஒன்று ஃபார்ம் ஆகுதுல, அந்த காம்பவுண்ட் தான் இட் வில் பி ஹேவிங் அ ஸ்வீட் ஸ்மெல். ஸோ அப்போ அந்த காம்பவுண்டை நம்ம கண்டுபிடிக்கணும் பி. ஸோ அப்போ அதில் 3 கொஷின் தேவ் ஆஸ்க், தட் இஸ் ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஏ. ஸோ காம்பவுண்ட் ஏ நம்ம என்ன க்ளூ வச்சு கண்டுபிடிச்சோம், ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அப்போ எந்த காம்பவுண்ட் நம்ம ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுவோம், எத்தனாயிக் ஆசிட், ரைட். அண்ட் அதோடைய கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும், when it reacts with ethanol to form compound B. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஏ எப்படி நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம், ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நம்ம அந்த ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு அந்த க்ளூ கொடுத்ததுனால we have identified it is what, ethanoic acid, right. So ethanoic acid. So ethanoic acid, the formula will be, eth means what, 2 carbons, right. And means single bond, and oic acid means it will be having COOH group. So CH3COOH. So this is the first question's answer, right. Second question they are asking to form a equation with ethanol, right. So upon the equation எப்படி எழுதுவோம், ethanoic acid க்கு formula நம்மளுக்கு தெரியும், CH3COOH. ethanol we can rightly simple formula நம்ம ethanolக்கு எப்படி எழுதலாம்னு பாருங்க. அப்ப ethanol, eth means 2 carbon, single bond, all means OH group இருக்கும், right. So CH3 CH2OH, right. So this is ethanoic acid and this is what, ethanol. So when it is reacting என்ன நடக்கும், in presence of concentrated sulfuric acid வாட்டரை ரிமூவ் பண்ணும். எப்படி வாட்டர் ரிமூவ் ஆகும், ஆசிட்லேருந்து ஒரு H, alcohol-லேருந்து ஒரு OH. So the water will be removed, so that you should join this and write. So CH3 COO, நம்ம எங்கே அந்த OH ரிமூவ் பண்ணுமோ அந்த CH2 தான் போய் அட்டாச் பண்ணணும். அப்போ CH2 CH3. ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் எஸ்டர். ஸோ இந்த எஸ்டருக்கு நேம் நம்ம புக்கில் எத்தில் எத்தனோயேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஒன் ஆன்சர், ரைட். அண்ட் தென் தேர்ட் ஒன், நேம் த ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் என்னது, ஒரு ஆசிட் ஒரு ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட், எஸ்டரிஃபிகேஷன், ரைட். So when an acid reacts with an alcohol in presence of concentrated sulfuric acid, or a compound form with a fruity odor, that is called as ester. So that is called as esterification. So many students have given correct answer. So ethyl ethanoate and the ester ode name correct sila per kuduthirukanga, Kanishka and Srinivasa Murthy. So correct. So next, after this lesson நம்மளுக்கு 10th லெசனில் நம்மளுக்கு கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ 10th லெசனில் மெயினாக நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் கொஷின், ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் மெயினாக எப்பவுமே ரிப்பீட் பண்ணக்கூடிய கொஷின், ரைட். அண்ட் அதில் நம்மளுக்கு அந்த 7 மார்க் கொஷின் 2 இருக்கும். ஒன்று, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், அப்புறம் ப்ரெஷர், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரியாக்டன். ஸோ அப்போ இந்த 7 மார்க் இல்லாமல் ஹவு டஸ் pH பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரிடே லைஃப், ரைட். ஸோ இதெல்லாம் அந்த லெசனில் நம்ம தரோவாக இருக்கணும்.
பட் இதில் நம்மளுக்கு கம்பல்சரி கொஷின் வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்ணுது, அதில் ஹாட்ஸ் கொஷின் ஒன்று இருக்கும். ஸோ இது 2 மார்க்லையும் கேட்கலாம், 4 மார்க் கம்பல்சரிலையும் கேட்கலாம். ஸோ ஹாட்ஸில் பார்த்தீங்கன்னா சாலிட் காம்பவுண்ட் A decomposes on heating into B and gas C. On passing gas C through water, it becomes acidic. So identify A, B and C. So இந்த லெசனில் நம்ம அந்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருப்போம். காம்பினேஷன், டீகம்போசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதில் நம்ம டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் தேர்மல் டீகம்போசிஷன் ஒன்று படிச்சிருப்போம், ரைட்? ஸோ அந்த தேர்மல் டீகம்போசிஷனில் நம்ம கால்சியம் கார்பனேட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கால்சியம் கார்பனேட்? CaCO3, ரைட்? ஸோ இந்த கால்சியம் கார்பனேட் நம்மளுக்கு ஹீட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, இட் வில் டீகம்போஸ். என்னவா டீகம்போஸ் ஆகும்? அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் போயிடும், ரைட்? கார்பன் டை ஆக்சைடுனா ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் வெளியில் போயிடுச்சுன்னா மீதி ஒரு கால்சியமும் ஒரு ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ அப்போ கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ அப்போ அந்த கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுதுல்ல, ஸோ அப்போது அந்த கால்சியம் ஆக்சைடு காம்பவுண்ட் பி அண்ட் அந்த கேஸ் சி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு ஒரு க்ளூ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆன் பாசிங் கேஸ் சி த்ரூ வாட்டர் இட் பிகம்ஸ் அசிடிக். எப்படி அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸு நம்ம வாட்டரில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கார்போனிக் ஆசிட் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த கார்போனிக் ஆசிட் வந்துட்டு இட் இஸ் அசிடிக். ஸோ அப்போ எந்த கேஸ் நம்ம வாட்டரில் பாஸ் பண்ணும்போது அசிடிக் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? ஸோ அப்போது this equation can also be asked as a compulsory equation. அப்போ ஒரு காம்பவுண்டை ஹீட் பண்ணுறோம், தட் காம்பவுண்ட் A வந்து கால்சியம் கார்பனேட். ஸோ அது ஹீட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் கால்சியம் ஆக்சைடு B அண்ட் த கேஸ் C. அந்த கேஸ் சிக்கு நம்மளுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்கல்ல, என்னது? அந்த கேஸ் சியை நம்ம வாட்டரில் பாஸ் பண்ணும்போது the solution becomes acidic, ரைட்? ஸோ அப்போ அந்த சொல்யூஷனில் நம்மளுக்கு அந்த வாட்டரில் பாஸ் பண்ணும்போது அசிடிக்காக ஃபார்ம் ஆகுதுன்னா தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ அப்போ இதை நம்ம எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு யூ ஷுட் ரைட் வாட் இஸ் ஏ. ஸோ ஏக்கு நேம் என்னது? CaCO3. இட் இஸ் வாட்? கால்சியம் கார்பனேட், ரைட்? அண்ட் வாட் இஸ் பி? calcium oxide. So calcium oxide, that is CaO, and C it is what? It is carbon dioxide, right? So this is how you should write if this question is asked. So இது ஒரு நம்ம thermal decompositionல படிச்ச ஒரு reaction. ஸோ அதை நம்மளுக்கு ஐடென்டிஃபை ABC அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அந்த க்ளூ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத வச்சு அந்த கேஸ் சியை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆச்சுன்னா கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை வாட்டரில் பாஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அசிடிக், ரைட்? எஸ், கரெக்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தே given the answer for option A, B and C. So calcium carbonate, it is compound A, and compound B is calcium oxide. So Vikraman has given very correct answer, and Srinivasa Murthy has given, Lakshita has given correct answer, okay? And we have to write the state அப்படினு கேட்டிருக்காங்க. Yes, if you can mention the state also, it is very more informative. Calcium carbonate ஒரு solid, yes அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். And carbon dioxide போதில், that is a gas. After carbon dioxide is removed, we can find that calcium oxide which is formed, no, that is a solid. So you can also mention the state of the reactant as well as product. So shall we move on to the next pH problem? So pH problems நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 மார்க் கம்பல்சரிலையும் வருது, 2 மார்க்ஸ்லையும் சில டைம் கேட்குறாங்க, அண்ட் 7 மார்க்கில் ஒரு சப்டிவிஷனாகவும் வருது. ஸோ pH problems அதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் we should know the formulas, very simple formulas. ஒரு ஆசிட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், பேஸ் கொடுத்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஒரு ஆசிட் கொடுக்குறாங்க அப்படின்னா பிஹெச்க்கு ஃபார்முலா என்னதுன்னா -log to the base 10 concentration of H plus ion. ஸோ H plus ion அப்படின்னா தெரியும், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம்ல, அப்படின்னா என்ன மீனிங்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ கொஷனில் அந்த H plus அயனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம லாக் எடுக்கணும். நெகட்டிவ் லாக் எடுத்தோம்னா we can able to find out the pH value. ஸோ அப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன ஆசிட்லாம் கொடுத்துருப்பாங்க, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க, அண்ட் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க, HNO3 நைட்ரிக் ஆசிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆசிட்ஸ் கொடுத்தாங்கன்னா we should do that problem with this formula. And sometimes இந்த ஆசிட் மென்ஷன் பண்ணாமல் நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ரஜன் அயான்
அப்படின்னு டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. அப்பயும் அது ஆசிடை மீன் பண்ணுறது தான். ஸோ அப்போ we have to use the pH, it is minus log to the base 10 concentration of what? H plus ion. Sometimes they will be giving base. ஸோ பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா அந்த பேஸ் உடைய ஃபார்முலாவில் OH வரும். இப்போ எக்ஸாம்பிள் NaOH, KOH அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் NaOHன்னு வருதுல, அந்த OH அயான் ப்ரொடியூஸ் பண்ணும், KOH. ஸோ அப்போ அந்த OH அயானுக்கு நேம் இருக்குது, ஹைட்ராக்சைடு அயான். ஸோ அப்போ அந்த ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷனை வச்சு தான் நம்ம pH கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே டைரெக்டாக நம்மளால் pH ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்று POH ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் POH இஸ் minus log to the base 10 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH. எப்படி நம்மளுக்கு ஆசிட்க்கு H ப்ளஸ் அயான் தேவையோ பேஸுக்கு OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சால் தான் POH கண்டுபிடிக்க முடியும். அண்ட் pH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14. ஏன்னா நம்ம POH ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருப்போம், அதை யூஸ் பண்ணி நம்ம pH ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ரைட்? எஸ். ஸோ சம் ஸ்டூடெண்ட் தே given the correct formula to find out this pH. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம அந்த ஆசிட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு அந்த எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. calculate the pH of 1.0 into 10 to the power minus 4 molar solution of HNO3. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? calculate the pH. We have to find out the pH, right? 1.0 into 10 to the power minus 4 molar. மோலார்னா ஒன்றும் அந்த பெரிய இது கிடையாது. இட் இஸ் a unit for concentration. ஸோ ஒரு சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுக்குற யூனிட் தான் மோலார். ஓகே. அண்ட் யாரை கொடுத்துருக்காங்க? இப்போ HNO3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஆசிட், நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நைட்ரிக் ஆசிட் நம்ம எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ நைட்ரிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகும்? இப்போ எக்ஸாம்பிள் HClன்னு ஒரு ஆசிட் இருக்குது அப்படின்னா அது எப்படி டிசோசியேட் ஆகும்? H ப்ளஸ் Cl மைனஸ், ரைட்? ஸோ அப்போது அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகும்னா H ப்ளஸ் NO3 மைனஸ். ஸோ அப்போ நைட்ரிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகும்? H ப்ளஸ் NO3 மைனஸ். அப்போ H ப்ளஸ் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு வேணும். பட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரிக் ஆசிட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.0 into 10 to the power minus 4. அப்போ நம்ம H ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அப்போது when you see that equation, நைட்ரிக் ஆசிட் பாருங்க, இது 1 மோல்னா H ப்ளஸும் 1 மோல் தானே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இது எவ்வளோ? 1.0 into 10 to the power minus 4 மோலார்னா அப்போ இதுவும் 1.0 into 10 to the power minus 4 மோலார். ஸோ இதில் நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 1.0 into 10 to the power minus 4 molar. ஸோ அப்போ அந்த ஆசிட் தான் கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாக நம்ம அந்த H ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் எழுதிடக்கூடாது. அப்போ அந்த ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகும்? ஏன்னா அது ஒரு H ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லை 2 H ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ H ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு இப்போ தெரியும். ஸோ அப்போ pHக்கு ஃபார்முலா என்ன? pHக்கு ஃபார்முலா மைனஸ் log to the base 10 concentration of H plus ion, right? So அப்போ minus log to the base 10 H plus ion concentration நம்ம find out பண்ணோம்ல எவ்வளோ? 1.0 into 10 to the power minus 4. அப்போ அந்த 1.0 into 10 to the power minus 4. So 1 into 10 to the power minus 4. So ஏன்னா 1.0 we can take it as 1 itself. So இப்போ ரெண்டு ஃபார்முலாஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணணுமா? இது என்ன ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இருக்குன்னா log AB அந்த டைப்பில் இருக்குது. ஸோ log AB அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா log AB means it is log A plus log B. So if you are having the formula like log A into B மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா we can write it as log A plus log B. ஸோ அப்போ அந்த மைனஸை நம்ம காமனாக வச்சுட்டு என்ன பண்ணலாம்? log to the base 10 A யாரு 1, right? plus log to the base 10 B are 10 to the power minus 4. So and next we should know the value for log to the base 10 1. So log values நம்மளுக்கு சிலது தெரியணும். So அப்போ log to the base 10 1 it is nothing but 0. Log to the base 10 10 it is 1. So அப்போ log to the base 10 1 it is 0, right? So அப்போ இந்த term கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு 0 ஆகிடும். அண்ட் பவர் ரூல் அப்படின்னு இப்போ நம்ம ஒன்று யூஸ் பண்ணோம். வாட் இஸ் பவர் ரூல்? இட் இஸ்
log a to the power m அப்படின்னு இருக்குன்னா we can write it as m log a அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா log 10 to the power minus 4 இருக்கா. So we can write it as minus 4 plus into minus minus ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு plus இருக்கு. If this minus 4 come to the front என்ன ஆகும்? It will become minus 4 log to the base 10 10 right. So அப்போ minus so 0 minus anything அதே தான் minus 4. What is the value of log to the base 10 10? It is 1. So அப்போ minus into minus plus ஆயிடும். So we'll get pH value 4 right. So அப்போ ஒரு acid கொடுத்தாங்கன்னா we can directly use the pH value. So many of the students they given the correct answer. Lakshita, Radhi, Kanishka, Sunita they given correct answer. So அப்போ pH நம்ம அந்த 10 to the power அந்த மைனஸில் இருக்க நம்பர் தான் லாஸ்ட் ஆன்சர் வரும். அப்போ அந்த ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டாக போடுறோமா, நம்ம ஃபார்முலாவை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது பார்க்கணும் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், what is the pH of 1.0 into 10 to the power minus 5 molar solution of KOH? So KOH is an acid or base? KOH or acid or base? KOHல என்ன இருக்கு? OH இருக்குல்ல. So it is a base right. So அப்போ இந்த KOH எப்படி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா K plus OH minus அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்போ இதில் நம்ம அந்த OH minus அயான் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஒரு பேஸ். அப்போ பேஸில் OH minus அயான் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டு POH ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் ஒன்லி we can find out the pH. Yes. So Agnatha and Gracie, Suguna has given correct answer. It is base right. ஏன்னா இந்த OH இருந்துச்சுன்னா நம்ம பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆசிட் வந்துட்டு H ஹைட்ரஜன் அயான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ KOH உடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 1.0 into 10 to the power minus 5 ரைட். அப்போது ஒரு KOH பாருங்க, ஒரு K plus and ஒரு OH minus ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது இதுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன்? 1.0 into 10 to the power minus 5. அப்போ இதுக்கும் 1.0 into 10 to the power minus 5 and OH minus concentration also 1.0 into 10 to the power minus 5 right. So அப்போ அந்த concentration of OH minus ion தான் நம்மளுக்கு இப்போ தேவை. அப்போ concentration of OH minus ion is what? 1.0 into 10 to the power minus 5. அதை நம்ம 1 into 10 to the power minus 5 எடுத்துக்கலாம். மோலார்னா அந்த கேபிட்டல் M நம்ம யூஸ் பண்ணோம்னா that is a symbol for concentration, molarity-க்கு மோலார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக pH ஃபார்முலா எடுத்து இப்படி போட்டுருவாங்க. pH is equal to minus log to the base 10 concentration of OH. This is wrong because OH minus ion concentration நம்ம find out பண்ணோம்னா you should find out the POH. POH find out பண்ணதுக்கு அப்புறம் தான் we should find out the pH value right. So அப்போ POH find out பண்ணும்போது அப்போ minus log to the base 10 concentration of OH minus ion நம்ம find out பண்ணியிருக்கோம் எவ்வளோ? 1 into 10 to the power minus 5 right. So அப்போ இதில் நம்ம அந்த log AB formula apply பண்ணோம். So what is the formula for log AB? It is log A plus log B right. So அப்போ log A and log B இருந்துச்சுன்னா we can use the formula log A plus log B. So we can write it as minus a common வச்சுட்டு log to the base 10 1 plus log to the base 10 10 to the power minus 5. So அப்போ log 1 value we know that 0 right. இங்கே power rule use பண்ணும்போது the minus 5 will come to the front. அப்போ plus into minus minus 5 log to the base 10 10. So log to the base 10 10 value is 1. So we'll get POH value is 5. Yes. So most of the students they given POH value and pH value. So POH value it is 5 and then we have to find out the pH value now. So ஆசிட்க்கு நம்ம டைரெக்டாக pH ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் பேஸ்க்கு என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். pH போட்டுட்டு மைனஸ் லாக் டு த பேஸ் இன் OH மைனஸ் அயான் போடக்கூடாது. ஸோ POH ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் யூ ஷுட் யூஸ் திஸ் ஃபார்முலா pH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு வாட்? 14. அப்போ pH ப்ளஸ் POH நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 5. ஸோ 14. ஸோ அப்போ pH வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 14 minus 5 right. So pH is equal to what is 14 minus 5? 9 right. So this is how if they give base means first POH find out பண்ணிட்டு தான் pH கண்டுபிடிக்கணும். Yes. So most of the students they given correct. Radhi, Srinivas, Nitin Victor,
Sunitha எல்லாருமே pH value கரெக்டாக போட்டிருக்கீங்க. Some of them they given the correct formula to find out. நிதின் விக்டர்லாம் கரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, சம்டைம்ஸ் இதே கொஸ்டின் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் பேஸ் அப்படின்லாம் நம்மளுக்கு கொடுக்காம இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படின்லாம் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த pH ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். கால்குலேட் த pH ஆஃப் த சொல்யூஷன் in which the concentration of hydrogen ions டைரெக்டாகவே என்ன கொடுத்துட்டாங்க, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ், இப்போ நம்மளுக்கு ஒரு ஆசிட் கொடுத்தா அதை டிசோசியேட் பண்ணி நம்ம HNO3 கொடுத்தா எப்படி எழுதணும், H ப்ளஸ் NO3 மைனஸ் அப்படின்னு நீங்கள் எழுதணும். பட் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, calculate the pH of a solution in which the concentration of hydrogen ions டைரெக்டாகவே ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போது concentration square bracket யூஸ் பண்ணும் H plus, right? So 1.0 into 10 to the power minus 8. So அப்போ அந்த பவரை வச்சு நம்ம pH find out பண்ணிடலாம், கரெக்டா? ஸோ அப்போ concentration of H plus is 1 into 10 to the power minus 8. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், pHக்கு minus log to the base 10 concentration of H plus, right? அப்போ H plus ion concentration நம்ம substitute பண்ணுவோம் and அந்த log value apply பண்ணுவோம். அந்த log 1 last நம்மளுக்கு எது ஆன்சர் வந்து முடியும், 8, right? Yes. So most of them they given the answer for this also. Lakshita, Nitin, Victor, Agnatha and Srinivas. Yes, pH நம்ம அந்த பவரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், right? Yes. Okay, so next நம்மளுக்கு அதே POH ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா பேஸ்ன்னு கொடுக்காம, அந்த பேஸ் ஒரு காம்பவுண்ட் கொடுக்காம இந்த மாதிரி ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. ஹைட்ராக்சைடு அயான் அப்படின்னா எப்படி நம்ம ஹைட்ரஜன் அயான்னா H ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, ஹைட்ராக்சைடு அயான் இஸ் நத்திங் பட் OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் 1 into 10 to the power minus 11. அப்போ OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஸ் POH ஃபைண்ட் அவுட் பண்ணணும் and then only pH. அப்போ நம்ம இந்த OH minus ion concentration கொடுத்ததுனால first POH என்ன find out பண்ணுவோம், என்ன formula, minus log to the base 10 concentration of what, OH minus ion. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு தெரியும், ஏன்னா இங்கே மேலே இருக்க பவர் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும், கரெக்டாக? அப்போ POH நம்மளுக்கு 11 வரும், ரைட்? and after finding out the POH value, so pH plus POH is equal to 14, right? So அப்போ POH நம்ம substitute பண்ணோம்னா you will get what, pH value is equal to 14 minus 11, it is 3. So this is the difference. இப்போ நம்மளுக்கு டைரெக்டாக அந்த காம்பவுண்ட் கொடுத்தா எப்படி போடணும், இல்லை ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இல்லை ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன் வரும்போது how we have to do the problem. Yes, correct. So லக்ஷிதா அண்ட் சுகன்யா, ரதி, கிரேசி, எட்வின் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர். POHக்கும் கொடுத்துருக்காங்க, PHக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி 9th லெசன். ஸோ 9th லெசனில் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் பேஸ் பண்ணியும் சம்டைம்ஸ் வரலாம், அண்ட் மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ் படிச்சிருப்போம், ஒரு சிம்பிள் ஃபார்முலா அதை பேஸ் பண்ணியும் வரலாம். ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின், ஹைக்ரோஸ்கோபிக் டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், ரைட்? அண்ட் தென் அதில் நம்மளுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்பாங்க, அக்வஸ், நான் அக்வஸ், சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், அண்ட் தென் வந்துட்டு அந்த MgSO4.7H2O, CuSO4.5H2O, இந்த மாதிரி அந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் பேஸ் பண்ணி எப்பவுமே ரிப்பீட்டடாக இந்த லெசனில் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். இப்போ இதில் கம்பல்சரி ப்ராப்ளம் நம்மளுக்கு என்னென்னலாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹார்ட்ஸில் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்ம வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 5 சால்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ப்ளூ கலர்ட் சால்ட்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தட் ப்ளூ கலர்ட் சால்ட், ப்ளூ கலர்ட் கிறிஸ்டலைன் சால்ட்னாலே இது என்னது, copper sulfate pentahydrate, right? Yes, correct. So Nitin Victor has given the correct answer, copper sulfate. So the blue color அப்படினாலே it is CuSO4.5H2O. So அப்போ அந்த copper sulfate pentahydrate அந்த blue color salt இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம். On heating it loses its blue color to give B. When water is added, B gives back to A. So அப்போ A நம்ம blue colored saltனால இந்த லெசனில் நம்ம copper sulfate pentahydrate தான் படித்தோம், CuSO4.5H2O. So when you heat this salt என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 5 water molecules it will go out, right?
So அப்போ 5 water molecules போயிடுச்சுன்னா it will be having only CuSO4. ஸோ அப்போ இதோடைய நேம் நம்மளுக்கு தெரியும் copper sulfate with 5 water molecules அப்படின்னா 5னா என்ன மீனிங் பென்டா ரைட். வாட்டருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ஹைட்ரேட். ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். பட் வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா we will give the name anhydrous. So with water it is hydrated salt. Water வெளியில போயிடுச்சுன்னா it is an anhydrous salt. So this is anhydrous copper sulfate. அவ்வளோதான். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இன்னும் ஒரு சேஞ்ச் என்னது, when water is added B gives back A அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ அந்த ஆரோ இப்படி ஒன்று போட்டுட்டோன்னா, ஸோ when you cool this, அதாவது அந்த காப்பர் சல்ஃபேட்டில் 5 water molecules எடுத்துக்கிச்சுன்னா it will form CuSO4 dot 5H2O once again. Okay, most of the students they given correct answer. Lakshita, Radhi, Suganya, Sunita, Gracie and one more student also given the correct answer. So on the blue color crystalline salt heat பண்ணும்போது 5 water molecules remove ஆகும்போது அந்த கலர்லெஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த கொஷின். ஸோ இதை கூட சம்டைம் 4 மார்க்கில் they will be asking. ஸோ அப்போ நம்மளுக்கு இதை எழுதும் போது நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு ஆஃப்டர் ரைட்டிங் த ஈக்குவேஷன் you write what is this A. A is copper sulfate pentahydrate. B is anhydrous copper sulfate. அப்படின்னு you should write. Okay. And another part it is mass percentage volume percentage பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ டைரெக்டாக மாஸ் பர்சன்டேஜ் வால்யூம் பர்சன்டேஜ் கேட்கலாம், இல்லை அதை வேல்யூ கொடுத்துட்டு அதில் மாஸ் ஆஃப் சொல்யூட் இல்லை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியும் கேட்கலாம். அப்போ அதில் என்ன நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும், மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா இட் இஸ் வெரி சிம்பிள். மாஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா யூ ஷுட் நோ தி மாஸ் ஆஃப் த சொல்யூட். ஸோ ஒரு சொல்யூஷனில் 2 பேர் இருப்பாங்கல்ல, சொல்யூட் சால்வெண்ட் ரைட். ஸோ மாஸ் ஆஃப் தி சொல்யூட் you should write it at the numerator. Denominatorல நம்ம என்ன எழுதணும், mass of the solution. Solution means it is both solute and solvent. You should add and write. Okay. So அப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் பதிலாக சால்வெண்ட் கொடுத்ததே இங்கே எழுதிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா mass of solute. Solution பதிலாக you can split that. Mass of solute plus mass of solvent. ஸோ இப்படி நம்ம எழுதிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் போடும் போது எந்த மிஸ்டேக்கும் வராது. ஏன்னா நம்மளுக்கு கொஷனில் சொல்யூட் சால்வெண்ட் 2 தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அந்த சொல்யூட்டை மேலே எழுதிட்டு சால்வெண்ட்டை திருப்பி கீழே போட்டுட்டோன்னா அந்த ஆன்சர் தப்பாயிடும். அப்போ கீழே இருக்க சொல்யூஷன் என்ன மீனிங்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இட் இஸ் வாட் மாஸ் ஆஃப் சொல்யூஷன். சேம் வே இதே ஃபார்முலாவில் நம்ம மாஸ் பர்சன்டேஜ் பதிலாக தே கேன் ஆஸ்க் வால்யூம் பர்சன்டேஜ் ஆல்சோ. ஸோ அப்போ வால்யூம் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கேட்கும் போது என்ன பண்ணணும், அந்த மாஸ் எடுத்துகிட்டு வால்யூம் அவ்வளோதான். ஸோ இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு பதிலாக வால்யூம் ஆஃப் சொல்யூட், கீழே மாஸ் ஆஃப் சொல்யூஷன் பதிலாக வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், இல்லை வால்யூம் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் ரைட். ஸோ இந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம போட போகிறோம், டைரக்ட் ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு எவால்யூவேஷனில் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் by dissolving 45 grams of sugar in 180 grams of water. Calculate the mass percentage of solute. ஸோ அப்போ ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறாங்க 45 கிராம்ஸ், எவ்வளோ வாட்டரில் அதை டிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா 180 கிராம்ஸ். அப்போ இதில் சுகர் யார் சொல்யூட், வாட்டர் யார் சால்வெண்ட் ரைட். ஸோ அப்போது சுகர் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர், அப்போ சொல்யூட் is dissolved in solvent to form solution. Okay. அப்போ இதில் நம்மளுக்கு சுகர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 45 grams. That means what? Mass. அப்போ mass of solute கொடுத்துருக்காங்க. So mass of solute how much they've given? It is 45 grams, right? And what is the mass of solvent? Yes, 180 grams water கொடுத்துருக்காங்கல்ல. So mass of solvent it is what? 180 grams of water, right? So அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் டைரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க, calculate the mass percentage of solute. அப்போ mass percentage find out பண்ணால் what is the formula to find out mass percentage? Mass of solute நம்ம நியூமரேட்டரில் போடுவோம் by mass of solution. அந்த solution நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், mass of solute plus mass of solvent. We are expressing in terms of percentage. அப்போ என்ன பண்ணுவோம், will be multiplying by what?
100, right? அவ்வளோதான், நம்ம substitute பண்ணி simplify தான் பண்ணணும். So அப்போ what is the mass of solute? 45 grams, right? By mass of solute it is 45 grams plus solvent it is what? 180 grams into what? 100. So அப்போ 45 grams by கீழே நம்ம ஆட் பண்ணும் போது என்ன வரும்? 45 plus 180. So you will be getting what? 225 grams, right? So 225 grams into 100. So grams நம்ம cancel பண்ணிடலாம்ல. So in 5 table we can cancel. 5 9s are 45 and 5 4s are 20, 5 5s are 25. So 9 table cancel, 9 1s are 5 times. So 5 20 times. So 20 answer வருது, right? So அப்போ 20 அப்படியே எழுதிடு விட்டுட்டு கூடாது. So 20 mass percent ன்னு கொடுத்துருக்காங்களா, mass percentage அப்படின்னா you should express in terms of percentage. Okay, yes, most of the students they given the correct answer. Suganya, Nitin, John, Srinivas, Swati, Sunita, Radhi, Sugana, Sunita. So எல்லாருமே 20% போட்டு அழகா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அந்த எவாலுவேஷனில் இன்னொரு ப்ராப்ளம் வால்யூம் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஃபார்முலா தான், பட் இங்கே நம்மளுக்கு என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இதில் மிஸ்டேக் பண்ணாமல், ஏன்னா இதில் நம்மளுக்கு அந்த மிஸ்டேக் நான் போன இதுவில் வந்துட்டு சொல்யூட் சால்வெண்ட் கொடுத்ததுனால நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும், ரைட்? பட் இந்த ப்ராப்ளமில் பாருங்கள் 3.5 liters ஆஃப் எத்தனால் இஸ் present in 15 liters ஆஃப் aqueous solution of ethanol. So ethanol அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது எவ்வளோ? 3.5 liters. So it is present in 15 liters of aqueous solution. அப்போ டோட்டலாக அந்த சொல்யூஷனுடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ எத்தனால் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு? தனியாக 3.5 liters. It is present in 15 liters. அப்போ டோட்டலாக அந்த சொல்யூஷன் உடைய வால்யூம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லிட்டர்ஸ்னு கொடுத்ததுனால யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் கிவன் வித் வால்யூம், ரைட்? அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூட், வால்யூம் ஆஃப் சால்வெண்ட், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இந்த மாஸ், ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு மாஸ் பர்சன்டேஜ்னு போட்டு எழுதுவீங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது. வால்யூம் பர்சன்டேஜ்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதில் எத்தனால் உடைய அந்த வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எத்தனால் இஸ் தி சொல்யூட், ரைட்? அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூட் தேவ் கிவன் இட் இஸ் 3.5 liters. அண்ட் இது என்னது? 15 liters ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன். அப்போ அந்த சொல்யூஷனுடைய டோட்டல் வால்யூம். அப்போ இங்கே வால்யூம் ஆஃப் நம்ம சால்வெண்ட்டுன்னு எடுத்துடக்கூடாது, அப்போ வில் டூ மிஸ்டேக். அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 15 liters. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த வால்யூம் பர்சன்டேஜ்? வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். டைரெக்டாகவே நம்ம வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஏன்னா நம்ம சால்வெண்ட்டுன்னு தனியாக கொடுக்கல. இப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100 பிகாஸ் we are going to express in percentage, right? அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூட் they given 3.5 liters. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் 15 liters into 100. ஸோ அப்போ லிட்டர்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் இந்த 100 நம்ம இங்கே பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோன்னா அப்போது 35 இந்த பாயிண்ட் ஒரு 0 35 ஆகிடும். இன்னொரு 0 இருக்கும்ல, 350/15. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 5 3s are 15, 5 7s are. ஸோ அப்போ 70/3 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் வாட்? 23.33. அப்படியே விட்டுடக்கூடாதுல, பர்சன்டேஜ் யூ ஹேவ் டு மென்ஷன் பிகாஸ் வால்யூம் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. Yes, most of the students given the correct answer. Hepzibah has given correct answer 23.33%. ரதி, சுனிதா, ஜான், ஸ்வாதி எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம். இதில் நம்மளுக்கு இது எக்ஸசைஸில் கொடுக்காம அந்த இது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் பர்சன்டேஜை கொடுத்துட்டு தே வில் பி ஆஸ்கிங் அந்த வால்யூம் ஆஃப் சொல்யூட், சால்வெண்ட், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ கேல்குலேட் த வால்யூம் ஆஃப் எத்தனால். ஸோ எத்தனால் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இன் 200 ml ஆஃப் சொல்யூஷன். ஸோ ஒரு சொல்யூஷன் 200 ml இருக்குது, அந்த சொல்யூஷனுடைய டோட்டல் வால்யூம், அதில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் எத்தனால் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போது 20% V/V.
V by V na என்ன மீனிங்னா வால்யூம் பை வால்யூம் பெர்சன்டேஜ். அதாவது நம்ம the வால்யூம் ஆஃப் solute by வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு எழுதுறோம்ல, அது ஷார்ட்டா V by V, that is வால்யூம் பை வால்யூம் பெர்சன்டேஜ் அப்படின்ற மீனிங் aqueous solution of ethanol. அப்போ நம்மளுக்கு இதில் எத்தனால் தான் அங்கே டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுது. அப்போ அதுதான் சொல்யூட். அண்ட் டோட்டலாக அந்த சொல்யூஷனுடைய என்ன கொடுத்துருக்காங்க, அந்த வால்யூம் கொடுத்துருக்காங்க 200 ml. ஸோ யூஸிங் தட் ஒன் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி வால்யூம் ஆஃப் எத்தனால். ஓகே, ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு கொஸ்டின் என்னது, calculate the volume of ethanol. ஸோ அப்போ எத்தனாலுடைய வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், தட் இஸ் தி வால்யூம் ஆஃப் solute, ரைட். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் solute நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இன் 200 ml சொல்யூஷன். அப்படின்னா அந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளோ அப்படின்னா 200. ஸோ அப்போ த வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 ml. அண்ட் 20% வால்யூம் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 20% they've given. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த வால்யூம் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும், சொல்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். ஸோ அப்போ அந்த வால்யூம் ஆஃப் சொல்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த வால்யூம் பர்சன்டேஜ், இட் இஸ் வால்யூம் ஆஃப் solute by volume of solution into what, 100, right. So volume percentage they've given. So volume percentage எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% they've given. So அப்போ directly நம்ம 20% போட்டுக்கலாம். So percentage volume percentage 20. So 20. So volume of solute we have to find out. So you have to keep it as it is. And volume of solution எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 ml, right. In 200. அப்போ நம்மளுக்கு volume of solution வேணும் அப்படின்னா we keep that volume of solute we want. அப்போ volume of solute அப்படியே வச்சுட்டு we will take the other values to this side. So அப்போ volume of solute we keep it as it is. So we cross multiply this. So 20 into 200 ml. Take this 100 to this side, so it will come to the denominator, right. So இப்போ 100ல இருக்க அந்த 2 zeros அந்த 200ல 2 zeros cancel பண்ணா, so 20 into 2 is what, 40 ml. So the volume of solute, that is அந்த எத்தனாலுடைய அந்த எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்றது it is 40 ml, right. So இது நம்மளுக்கு percentage கொடுத்துட்டு we have found out the volume of that solute. So இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த ப்ராப்ளம்ஸும் அந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு கேட்கலாம். So now also most of the students given Nitin, Hepzibah, Gracie, Radhi and Syed, Samir, John, Sunita எல்லாமே கரெக்டாக 40 ml கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் சம்டைம்ஸ் இந்த மாஸ் பர்சன்டேஜ் வால்யூம் பர்சன்டேஜ் இல்லாமல் solubility பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். solubility. ஸோ நம்ம இந்த solubilityயை நம்ம 7 மார்க்கில் படிச்சிருக்கோம். what are the factors affecting solubility. ஸோ அதில் define solubility and write the factors affecting solubility. நம்ம nature of solute, solvent, அதுக்கப்புறம் pressure, temperature இதெல்லாம் படிச்சிருக்கோம், ரைட். அந்த solubility பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா solubility ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் மாதிரி இருக்கும். பட் அந்த மாஸ் பர்சன்டேஜோடு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ சாலிபிலிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் நாட் சொல்யூஷன், இட் இஸ் சால்வெண்ட். ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்டு 100. ஸோ சாலிபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் யூஸ் பண்ணணும். இதுதான் மாஸ் பர்சன்டேஜுக்கும் சாலிபிலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே நம்ம மாஸ் ஆஃப் சொல்யூஷன் டோட்டலாக அந்த சொல்யூஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ அதை நம்ம டினாமினேட்டரில் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ அப்போது ஒரு ஒர்க்ட் அவுட் ப்ராப்ளம் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1.5 grams of solute is dissolved in 15 grams of water to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of the solute at the temperature. அப்போ ஒரு solute கொடுத்துருக்காங்க, அதோடைய மாஸ், அண்ட் அதில் எதை டிசால்வ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் சால்வெண்ட், ரைட். அதோடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஒரு சொல்யூட்டோடைய மாஸ் ஒரு சால்வெண்ட்டோடைய மாஸ் கொடுத்துட்டு solubility ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா we know the formula, right. அப்போது what they've given,
they given the mass of what? Solute. எவ்வளோ டைரெக்டாக சொல்யூட்டே மென்ஷன் பண்ணி தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க, ரைட்? இட் இஸ் 1.5 grams. அண்ட் வாட் இஸ் தி மாஸ் ஆஃப் சால்வெண்ட்? வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இட் இஸ் 15 grams of water. So what is the formula for solubility? It is mass of solute by mass of solvent into 100, right? So mass of solvent into 100. So அப்போ solute வந்துட்டு it is 1.5 grams and solvent it is 15 grams. So 100 ஆல multiply பண்ணணும், that is very important. So gram cancel பண்ணலாம், 100 ஆல 1.5 பண்ணும்போது point remove ஆயிடும். So you'll be getting 150 by 10. So we can directly cancel, you will get 10 times, right? So solubility is what? 10. So what is this solubility? Na and the 100 grams la evlo amount of solute dissolve ஆகும். So அப்போ the solubility in the 1.5 grams of solute 15 grams of water ல dissolve பண்ணி ஒரு saturated solution form பண்ணோம்னா the solubility of the solute is what? It is 10. Okay, so most of the students they given correct answer 10. So what is the unit? Yes, grams. ஏன்னா நம்ம solubilityக்கு என்ன definition படிச்சிருக்கோம் அப்படின்னா it is the number of grams of solute that can be dissolved in 100 grams of water to form a saturated solution. Okay, yes, Epsiba has given correct answer. Sunita, but ml க்கு பதிலா நம்ம gram யூஸ் பண்ணோம், ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு solubilityன்னு கொடுத்ததுனால அந்த solubility வந்துட்டு it is the number of grams எவ்வளோ dissolve பண்ணுறோம் அப்படின்ற மீனிங் தான். So Sunita and other Srinivasmurthy, Lakshita has given correct answer. So most of the students, Samiksha also given the correct answer. Okay, so last we are going to complete with the 7th lesson. So 7th lessonல நம்மளுக்கு சிம்பிளான ப்ராப்ளம்ஸ், அதாவது மோலார் மாஸ் இல்லை மாலிகுலர் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், இல்லை பர்சன்டேஜ் காம்போசிஷன் அண்ட் இல்லை நம்பர் ஆஃப் மோல்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ வித் திஸ் வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ் செஷன். ஓகே, ஸோ 7th சாப்டரில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிம்பிளாகவே ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அந்த கம்பல்சரியில் கிராம் மோலார் மாஸ் இல்லை கிராம் மாலிகுலர் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும்? அட்டாமிக் மாஸ் வேல்யூ தெரிஞ்சால் போதும், ரைட்? ஸோ அப்போ ஹைட்ரஜனோடைய அட்டாமிக் மாஸ் வேல்யூ தெரியணும். இட் இஸ் 1 grams, 1 atomic mass. நம்ம கிராமில் யூஸ் பண்ண போகிறனால 1 gram. ஆக்சிஜனுக்கு என்ன அட்டாமிக் மாஸ்? இட் இஸ் 16, ரைட்? கார்பன் it is what? 12. And calcium it is what? 40. And phosphorus it is 31. Okay, and oxygen already நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ சில வேல்யூஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க அந்த காம்பவுண்ட்ஸ்க்காவது நம்மளுக்கு அந்த அட்டாமிக் மாஸ் வேல்யூஸ் தெரியணும். ஸோ தட் வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த கிராம் மாலிகுலர் மாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர். What is the formula for water? H2O, right? So adile 2 hydrogens and 1 oxygen it is present, right? So 2 hydrogens and 1 oxygen. So appo 2 into hydrogen ode atomic mass it is 1, right? So 2 into 1 2. But நம்ம the gram la express பண்றதால grams ன்னு போட்டுக்கலாம், 2 grams. Same way oxygen it is 16. So 1 into 16 it is 16 only. So totally it is what? 18 grams. So இந்த மாதிரி நம்ம அந்த மாலிகுலர் மாஸே சம்டைம்ஸ் டைரெக்டாக நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸாக வரும். எஸ், கரெக்ட். ஸோ வாட்டருக்கு இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடுக்கும் சில பேர் நிறைய கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. எப்சிபா, சையத் அண்ட் ஸ்ரீனிவாஸ், நிதின், விக்டர்லாம் கார்பன் டை ஆக்சைடுக்கே தே கிவன் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கும் நம்ம போட்டோம்னா 44 grams யூ வில் கெட், பிகாஸ் 1 carbon and 2 oxygen atoms. சேம் வே இந்த கால்சியம் பாஸ்பேட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணும் அப்படின்னா, அந்த கால்சியம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, பாஸ்பரஸ் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன், இதை நம்ம எழுதும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கால்சியம் 3 ஆட்டம்ஸ் இருக்குது, ரைட்? 3 கால்சியம். பட் பாஸ்பேட்டில் PO4 ட்வைஸில் இந்த 2 is common for both பாஸ்பரஸ் அண்ட் ஆக்சிஜன். அப்போது இந்த 2 பாஸ்பரஸ்க்கும் காமன் அண்ட் ஆக்சிஜனுக்கும் காமனாக ரெண்டுத்துக்குமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 பாஸ்பரஸ் and oxygen already bracket குள்ள என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 2s are 8 oxygen atoms, right? So அப்போ calciumக்கு atomic mass 40, so 3 into 40. Phosphorusக்கு it is 31, right? And oxygen it is 16. So when you multiply and add you will get
the answer, right? So this is the molecular mass. So directa நம்மளுக்கு molecular mass base பண்ணி, yes, most of the students they given the correct answer. Okay. Agnatha they given, Swati, Srinivas, Lakshane எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் காம்போசிஷன் அண்ட் தென் லாஸ்ட்டாக அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸோட வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட். ஓகே, ஸோ அப்போ பர்சன்டேஜ் காம்போசிஷன் நம்மளுக்கு அந்த மோலார் மாஸ் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு காம்பவுண்டோடைய அதில் இருக்க எலமெண்ட்டோடைய பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஸோ இப்போது ஒன் எக்ஸாம்பிள், calculate percentage of S na sulfur, right, in sulfuric acid. So sulfuric acid ஒரு compound, அதில் sulfur உடைய percentage எவ்வளோ இருக்குது, ஸோ அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அப்போது sulfuric acid உடைய molecular mass எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சொல்லுங்கள். ஸோ sulfuric acidல 2 hydrogens and 1 sulfur and 4 oxygen atoms will be there, right? So அப்போது hydrogen உடைய atomic mass it is 1 and sulfur it is 32, right, and oxygen it is 16. So 2 into 1 it is 2 and sulfur 1 into 32 is 32, 16 into 4 it is 64. So totally if you add you will get what, 98 grams, right? So 98 grams it will be the molar mass and the sulfuric acid. பட் இதில் நம்ம அந்த சல்ஃபரோடைய பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் வேணும். அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட்னா வாட் இஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிடுடைய டோட்டல் வெயிட் எவ்வளோ, 98 கிராம்ஸ், ரைட்? ஸோ அதில் சல்ஃபரோடையது மட்டும் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ சல்ஃபர் மட்டும் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, 32 grams. ஸோ அப்போ டோட்டலாக அந்த காம்பவுண்டோடைய மாஸ் வி ஷுட் புட் இட் இன் த டினாமினேட்டர். அண்ட் அந்த எலமெண்ட் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன், வி ஷுட் புட் இட் இன் த நியூமரேட்டர் இன்டு பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை வாட், 100. ஸோ இஃப் யூ கேன்சல் திஸ், சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆகும், ஸோ grams will get cancel and 2 டேபிள்லேயே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 1s are 2 6 are 12, 2 4s are 8, 2 9s are, and then அதை சிம்பிளிஃபை பண்ண முடியல, and then you will be multiplying and dividing so that last you will be getting this answer 32.65%. எஸ், நிறைய பேரும் இதுக்கும் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. சல்ஃபியூரிக் ஆசிடுடைய மோலார் மாஸ்க்கும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, எப்சிபா, சுனிதா அண்ட் ரதி. அண்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின், லாஸ்ட் ஆன்சரும் எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. சுனிதா, சமிக்ஷா, ஸ்வாதி அண்ட் சுகன்யா 32.65. எஸ், லாஸ்ட் we are going to complete with this number of moles problem. நிறைய டைம் ரிப்பீட் பண்ணுவாங்க, இதே கொஷினை மாற்றவே மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸசைஸ்லேருந்து கேட்பாங்க, பட் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு எப்பவுமே ரிப்பீட் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு நம்ம நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் can be found out by given mass. நம்ம கொஸ்டினில் மாஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணுவோம். இஃப் தே கிவ் அ மாலிக்யூல், அப்போ அட்டாமிக் மாஸ் பதிலாக மாலிகுலர் மாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கிவன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ், ஒரு ஆட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா. அதே ஒரு மாலிக்யூல் கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ், ரைட்? சேம் வே நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு இன்னொரு ஃபார்மில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், கிவன் மாஸ்க்கு பதிலாக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுப்பாங்க ஆர் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பதிலாக நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் they can give. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ஃபார்மில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை அவகேட்ரோ நம்பர் ஆர் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பை அவகேட்ரோ நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த 27 grams of aluminium கொடுத்துருக்காங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 27 grams of aluminium. ஸோ இதில் அலுமினியம் ஒரு ஆட்டம், அந்த அலுமினியம் ஆட்டம் 27 grams கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தே given the mass. ஸோ தே given the mass that is 27 grams and அலுமினியம் ஒரு ஆட்டம், ரைட்? அப்போ அதுக்கு அட்டாமிக் மாஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம், அதுவும் 27 grams தான், கரெக்டாக? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸோ கொஷனில் மாஸ் 27 grams கொடுத்துருந்தாங்க, அலுமினியம் அது ஒரு ஆட்டம், நம்ம அட்டாமிக் மாஸ் தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், மாஸ்
by atomic mass, right? So, mass it is 27 grams and atomic mass hello 27 grams. So, if you cancel you will get 1. So, 1 and abde vitrakudadilla. So, moles, number of moles, na moles express panano, it is 1 mole, right? And the second subdivision parunga 1.51 into 10 to the power 23 molecules of ammonium chloride, right? So, 1.51 into 10 to the power 23 molecules of ammonium chloride. So, the second subdivision is 1.51 into 10 to the power 23 molecules of ammonium chloride. So, இதில் நம்மளுக்கு அந்த given mass கொடுக்காம பார்த்தீங்கன்னா this much number of molecules கொடுத்துருக்காங்க. அப்போ number of molesக்கு நம்ம இன்னொரு ஃபார்மில் என்ன படித்தோம், number of atoms இல்லை number of molecules கொடுத்தா அப்போ number of moles கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், number of molecules by Avogadro number. அப்போ இவ்வளோ molecules கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ number of molecules it is 1.51 into 10 to the power 23. So number of moles நம்ம வேணும் அப்படின்னா number of molecules by what? Avogadro's number. So 6.023 into 10 to the power 23. So number of molecules it is 1.51 into 10 to the power 23 and denominator is Avogadro number, right? So 10 to the power 23 and 10 to the power 23 we can cancel. So when you simplify this, இது 1 time na, இது 4 times approximate போகும். So 1 by 4. So if you divide this, you will be getting 0.5 moles, right? Yes. So this also most of the students, Kanishka, Samiksha, Sunita, Gracie, most of the students they given the correct answer. Syed, Samid, Srinivas. Okay, so எல்லாத்துக்குமே கரெக்டாக இன்ட்ராக்டிவாக கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. Thank you so much. So next class we are going to discuss about the physics problems. Physics la நம்மளுக்கு compulsory problems 2 marks la mostly கேட்குறாங்க. So 2 mark problems or 4 marks la வந்தாலும் நம்ம என்னென்ன problems நம்ம போடணும். And some students they've asked doubts in the optics problem. So on the optics problems we'll do. So if you are having any doubts you can send to the WhatsApp number in the description and you can join the Telegram group also so that you will get more updates about the live class. Okay, so in the next class we'll see the physics problems so that it will be more useful for your board exams. Thank you.